காளான் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்காக கடாய் வச்சு ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். பாருங்க, ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா பொடியாக நறுக்கி ஒரு பெரிய வெங்காயம், இது நல்லா வதங்கிட்டோம். கூடவே 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. இப்போ மசாலா என்னென்ன தேவைங்கிறத பார்ப்போம். இதுக்கு மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், சின்ன ஸ்பூனில். பாருங்க, காஷ்மீரி மிளகாய்த்தூள் வாசனைக்காக, குழம்பு மிளகாய்த்தூள், சீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சது, கரம் மசாலா, மஞ்சத்தூள், இதெல்லாம் அப்படியே வந்து போட்டுருவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்காக இதிலே போட்டுடுவோம். தக்காளி வந்து நான் 3 தக்காளி குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அரைச்சி போடுங்க, இல்லைன்னா நல்லா கட் பண்ணி பொடியாக போட்டுக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இது அப்படியே நல்லா எண்ணெயில் வதங்கலாம். நல்லா திக்காக வதங்கிட்டோம், எண்ணெய் கசந்து வர மாதிரி. நல்லா பாருங்கள், எண்ணெய்லாம் கசந்து வந்துடுது மசாலா. இப்போ வந்து காளான் நல்லா வந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை அப்படியே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுப்போம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பிளாக் பெப்பர் லைட்டாக, ஏற்கனவே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருக்கோம். இப்போ மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி தண்ணி லைட்டாக கொஞ்சம் போட்டு அப்படியே மூடி விட்டுருவோம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். பாருங்க, சூப்பராக நல்லா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கறி குழம்புல நல்ல சுவையாக இருக்குங்க. அதை விட மிஞ்சிற சுவையில் இருக்கும். கறி குழம்போட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி காளான் கிரேவி. பாருங்கள், சூப்பராக வாசமும் அதை விட நல்லா இருக்குது. பாருங்கள், அப்படி மட்டும் க்ளீனாக நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்குது. இதை அப்படியே வேறு பொருளை மாற்றிக்கலாம். பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுது மஷ்ரூம் கிரேவி. கறி குழம்போட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.